ஸோ இப்போ பொதுவாக தேர்வுகள் வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவர்னர் இவங்களுக்கெல்லாம் மனு கொடுத்தது போக இப்போ 200 பேர் கையெழுத்திட்டு என்ன பண்ணிருக்காங்க, பெண்கள் ஆணையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 தேர்வுகள் கையொப்பமிட்டு ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து பெண்களை இழிவுபடுத்தி உள்ளது. இதுக்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன பத்தி சொல்ல போறாங்கன்னு தெரியல. அவ்வளவு அசால்ட்டா பெண்களை பத்தி ஒரு தெரிஞ்சோ தெரியாமலாம் கிடையாது, தெரிஞ்சுதான். ஏன்னா தெரியாம எத்தனை கொஸ்டின் தான் நீங்க தப்பு பண்ணுவீங்க. அப்படி நீங்க வந்து ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே வந்து இந்த நேரத்துல வந்து நம்முடைய முன்னாள் முதல்வர் திரு ஜெயலலிதா அவர்களை வந்து நாங்கள் வந்து நினைத்து பார்க்கிறோம். அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களை நாங்கள் வந்து நினைத்து பார்க்கிறோம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்திருந்தால் அதற்காக வந்து நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்றோம். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தளவு டிஎன்பிஎஸ்சி தனிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவங்க இருக்கிறாங்க. என்னோட பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் பிரச்சனை வரும்போது திமுக அரசாங்கம் நிறைய விஷயங்கள் நல்ல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேள்வி, அதாவது நம்ம அந்த கேள்வி பார்ப்போம், ஏ பிரஸ்ட்லெஸ் விமன் லாங்கிங் ஃபார் செக்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அந்த தலைவர் வந்து இன்னைக்கு வந்து பணியிடம் நிரந்தரமாக நீக்கப்பட்டிருப்பார். ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தார். அது என்ன கொஸ்டின் பார்ப்போம். அர்ஜென்ட் பெட்டிஷன் ஃபார் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் டெரோகேட்டரி கொஸ்டின் இன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன். அதாவது இம்மிடியட் ஆக்ஷன் வேணும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதாவது வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 18/8 நடந்துச்சு. கொஸ்டின் நம்பர் 166 along with its option was highly derogatory and disrespectful to women. பெண்களுக்கு அவமரியாதை செய்யக்கூடியது. இந்திய அரசியலமைப்பு கொடுத்துள்ள அரசியலமைப்பு விதி எண் 14 ரைட் ஈக்குவாலிட்டி, அனைவரும் சமம் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி மீறிவிட்டது. அரசியலமைப்பு விதி எண் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் செக்ஸ். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் பெண் அப்படிங்கிற அடிப்படையில வந்து வேறுபாடு காமிப்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தவறு, அதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அரசியலமைப்பு விதி எண் 15 டிஎன்பிஎஸ்சி மீறி இருக்கிறது. ஆர்டிகல் 21 ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்னிட்டியோட இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வாழக்கூடிய பெண்களை டிஎன்பிஎஸ்சி அவமதித்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த அரசியலமைப்பு விதி என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டி, அண்ட் இன்னொன்னு ஃபண்டமெண்டல் டியூட்டி அண்டர் ஆர்டிகல் 51A(e) டு renounce practice derogatory to the dignity of women. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள், அதுல இருக்கக்கூடிய அரசியலமைப்பு விதி எண் 51A சுட்டிக்காட்டி பெண்களுக்கு எதிராக அதாவது வந்து ஒரு கட்டவிழ்த்தப்பட்ட வன்முறைகள் கூட வந்து நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. So order the TNPSC to immediately remove the objectionable question from the evaluation. அந்த எவாலுவேஷன்ல இருந்து அந்த கொஸ்டினை நீக்கணும். ஒண்ணு, தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் யார் இதை பண்ணாங்க சொல்லிட்டு. ஸ்ட்ராங் கைட்லைன்ஸ் டு ஆல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் பாடிஸ், அரசு தேர்வு நடத்தக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் ஸ்ட்ராங்கா கைட்லைன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த என்ன கொஸ்டின், அதாவது திருக்குறள் 2வது ஆப்ஷன் பயவா கலர் அணையர். பயவா கலர் அணையர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது கற்றவர் அவையில் கல்லாதவர் போய் பேசுவது. அன்எஜுகேட்டட் ஒரு எஜுகேட்டட்ல இருக்கக்கூடிய ஒரு அவையில பேசுறது. அப்படிதான் நீங்க இங்கிலீஷ் அப்பதான் சொல்லணும். பட் இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, ஏ பிரஸ்ட்லெஸ் விமன் லாங்கிங் ஃபார் செக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வேற ஒரு திருக்குறள், இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்லாத இடத்துல பெண்களை இப்படி அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ 200 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வந்து நடந்தது கிடையாது. இப்போ முதல் முறையாக நடக்குது. இது தடுக்கப்படவில்லை என்றால் மீண்டும் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மாணவிகள் ஒரு 200 பேர் கையெழுத்து போட்டு தேசிய பெண்கள் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே தேசிய பெண்கள் ஆணையம் இதில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.